ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல் ஐஷூஸ் கிச்சன். நான் உங்கள் ஐஷு. ஸோ இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல். நம்ம வீட்டில் இன்றைக்கி நம்ம மட்டன் எடுத்திருந்தோம். எலும்பில்லாத வெறும் மட்டன் மட்டும் கறியாக எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அது நல்லா அட்டகாசமாக சூப்பரான டேஸ்ட்டில் இன்றைக்கி இருந்தது. ஸோ அதை நான் எப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு அரை கிலோ மட்டன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நல்லா அழகாக கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதை நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எடுத்து உரித்து வச்சுருக்கேன். இந்த தக்காளி நம்ம அரிஞ்சிக்கலாம். இது கூட இன்றைக்கி நம்ம முள்ளங்கி போட்டு தான் வைக்க போகிறோம். இது கறி வேக வைக்கிறதுக்காக தனியாக நான் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். தேங்காய் திருவி வச்சுருக்கேன். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கரில் நம்ம கழுவி வச்சுருக்க கறியை எடுத்து போட்டுப்போம். இது கூட நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயம் தக்காளியும் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது கூட தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த ஸ்பூனில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் நம்ம இதோட ஆட் பண்ணியாச்சு. இந்த கறி வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு இது கூட போட்டுக்கலாம். இதில் கழனி தண்ணி, அரிசி கழுவுன தண்ணி நான் இதில் ஊற்றிருக்கேன். ஊற்றி இது இப்போ ப்ரெஷர் வச்சுக்கலாம். ஸோ இன்னொரு பக்கம் பேன் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கடலெண்ணெய் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்ச ஸ்பைசஸ்லாம் இது கூட போட்டு நம்ம நல்லா பொரிய விட்டுறலாம். நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயமும் இது கூட போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. ரொம்ப வணங்க வேணாம், ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வணங்கினா போதும். ஸோ நல்லா இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருந்த ஒரு தக்காளி பழத்தை இது கூட போட்டு நல்லா வணக்கிக்கலாம். நல்லா மேஷ் ஆகட்டும். தக்காளி பழம் நல்லா வேகிற அளவுக்கு நம்ம நல்லா இதை வணக்கிக்கலாம். நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா வணங்கிடுச்சு. இப்போது குழம்புக்கு தேவையான காரம் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா வணங்கி வரட்டும். பச்சை வாடை போகிற அளவுக்கு வணக்கிக்கோங்க. அதுமாதிரி 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு நான் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா நம்ம வணக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுருங்க. நல்லா வணங்கி வரட்டும். ஸோ ஒன்று சேர நல்லா வணக்கியாச்சு. இப்போ நம்ம 1.5 மூடி அளவுக்கு நான் தேங்காய் திருவி வச்சுருக்கேன். அதையும் இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா இதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஸோ நல்லா ஒன்று சேர கிளறி விட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு சைடு நல்லா விசில் வந்துருச்சு. நான் 10 to 15 விசில் நான் இதில் வச்சுருக்கேன். நல்லா விசில் வந்துருச்சு. இது ஆறட்டும். ஸோ விசில் அடங்கிருச்சு. அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். இது கூட வாசத்துக்கு மட்டும் பட்டை ஒரு கிராம்பு நம்ம ஆல்ரெடி நம்ம அரைச்சிருக்கோம். கறி நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் 2 கொத்து கருவேப்பிலை போட்டாச்சு. இது கூட நம்ம கழுவி வச்சுருக்க முள்ளங்கியும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதோட நம்ம வேக வச்ச கறி தண்ணியை எடுத்து ஊற்றிட்டு கறியும் இதோட நம்ம ஆட் பண்ணி ஒரு கொதி விட்டுறலாம். அதுங்களார இது ஆறிடுச்சு. இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. குழம்போடு நம்ம இதை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி இது கூட நம்ம ஊற்றிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு காரம் எல்லாம் போதுமானு பார்த்துக்கோங்க. எனக்கு எல்லாமே கரெக்டாக இருந்தது. கொஞ்சம் கெட்டியாக ஆகிறதுக்காக நான் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எக்ஸ்ட்ரா நான் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். குழம்பு இந்த மாதிரி நல்லா கொதித்து பொங்கி ஊற்றிடாமல் பார்த்துக்கணும். ஸோ குழம்பு நல்லா கொதிக்கட்டு. மூடி போட வேணாம், மூடி போட்டால் பொங்கி ஊற்றிடும். ஸோ நல்லா அது கொதித்து வரட்டும், வெயிட் பண்ணுவோம். குழம்பு நல்லா கொதித்து இந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ எல்லாம் காயும் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம மல்லித்தழை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான அட்டகாசமான மட்டன் குழம்பு இந்த சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்டில் ரெடி பண்ணியாச்சு. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.